இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத நாடா? எல்லா ஸ்கூல் புக்ஸ்லயும் எப்படி நம்ம தலையை வெட்டணும் அப்படின்றத படம் மாதிரி போட்டிருக்காங்க. படம் பிஹேட் பண்றது எப்படி, பிஹேட் பண்றது எப்படின்னு டீச் பண்றாங்க குழந்தைக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு. அப்போ 2ஆம் தேதி நீ அடிக்கிறதுக்கு வர, 3ஆம் தேதி நான் உன்னை திருப்பி அடிச்சா நான் பயங்கரவாத நாடா? என்ன, அமெரிக்காவின் உச்சபட்ச தலைவரை நான் உன்னை போட்டு தள்ளுவேன்னு ஒருத்தன் அபிஷியல் வெப்சைட்ல வீடியோ போடுறப்போ இவங்க இப்படி சும்மா இருப்பாங்க? அப்போ இவங்க அழிக்க பிறந்தவங்க, அவனும் செத்து அடுத்தவனையும் அழிக்கிற ஒரு கூட்டம். நானும் வாழ மாட்டோம், அடுத்தவனையும் வாழ விட மாட்டேன். நீங்க வரலாற்று பூர்வமா பாத்தீங்கன்னா யாரு கொலை செய்வதை ஒரு ஐடியாலஜியா கொண்டவங்க யாரு, நம்ம இதை பார்க்கணும். ஆமா, ஈரான்ல உள்ள அநேக ஸ்கூல்களை IRGC என்ற அந்த அமைப்பு தங்களுடைய பேஸாக பயன்படுத்தி கொண்டு வராங்க. முக்கியமான பாயிண்ட். இஸ்ரேல பயங்கரவாதின்னு எவெல்லாம் சொல்றானோ இவனுக்கு வரலாறும் தெரியல, ஒன்றும் தெரியல. உங்களுக்கு நீங்க கேட்டு பாருங்க, என்னைக்காவது இஸ்ரேல்ல இருந்து யாராவது ஒரு 10 பேர் கிளம்பி போயிட்டு உடம்புல குண்டு வச்சுட்டு போயிட்டு இங்க போய் குண்டு வெடிக்கிறானா? கிடையாது. நடந்திருக்கா? நடக்கல. அன்னைக்கு பண்ண சம்பவங்கள்லாம் மிக மோசமான சம்பவங்கள். பொதுமக்களும் இன்வால்வ் ஆனதுதான். அப்பாவி பொதுமக்கள் எல்லாம் சொல்றாங்க, அப்பாவிகள் தான் கொண்டிருக்காங்க. பொதுமக்கள் என்ன பண்றாங்க, யாரு பாலஸ்தீன அப்பாவி பொதுமக்கள் அந்த ட்ரக்குக்கு பேக் சைட்ல வந்து யாரெல்லாம் இங்க ஒளிஞ்சிருக்கான்னு தேடி பார்த்து இவங்க வந்து ஹமாஸ்க்கு வந்து இங்க இருந்து கூப்பிடுறது, சிக்னல் கொடுத்து கூப்பிட்டு, இதுல ஒருத்தர் வந்து இங்க இருந்த யூதரை ஒரு பேட்டை வச்சு அடிச்சு அவரை இழுத்துட்டு வந்து கொடுத்தா இவன் சொல்றான். வீட்டுக்குள்ள இந்த பையன் அந்த பாம்பு வெடிச்சு மேல ஃபுல்லா வந்து ரத்தம் வடிஞ்சு இந்த பையன் அழுதுகிட்டு நிக்கிறான். அப்பாவை கொலை பண்ண அதே பயங்கரவாதி வீட்டுக்குள்ள வந்து ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி ஜூஸ் எடுத்து குடிக்கிறான். அப்படி அந்த பசங்க முன்னால அவனுக்கு எந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை. இந்த பசங்க இங்கிருந்து அழுகுறாங்க. பெத்த தகப்பனை முன்னால சாக கொடுத்துட்டு இவனால ஒன்றும் செய்ய முடியல. ஆமா, திருப்பி கூட அடிக்க முடியாது. இவன் கண்ணை வச்சிருக்கான். இவன் கண்ணை வச்சுட்டு உள்ள வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போறான். அப்ப எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு மனசுன்னு பார்த்தீங்களா? அப்ப இதுவும் இஸ்ரேல ஒண்ணா? அந்த பாட்டியை பிடிச்சி அந்த பாட்டியை கீழே போட்டு அவங்க மேல காலை வச்சுட்டு இவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் ஓன் பண்ணி, மொபைலில் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி லைவ் போகிறான். லைவாக வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பாட்டியை வந்து தலையில் சொல்கிறான். இவன் ஒரு சாந்தமான ஆளோ, ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வர ஆளோ, ஒரு ஒழுங்கான ஆளோ கிடையாது. டெத் கல்ட். இந்த புக்கோட பேரை பாருங்க, ஆன் டெமோக்ரஸிஸ் அண்ட் டெத் கல்ட். சாகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம். தே லவ் லைஃப், வி லவ் டெத். அவங்க வாழ விரும்புகிறான், நாங்கள் சாக விரும்புகிறோம், நாங்கள் வந்து தியாகம் பண்ண விரும்புகிறோம், நாங்கள் தியாகம் செஞ்சு நாங்கள் ஜிஹாத் பண்ணி நாங்கள் ஒன்றும் கொல்லுவோன்னு ஒருத்தர் ஓப்பனாக பேசுகிறாரு. அப்போ நம்ம டீல் பண்ணுற ஆட்கள் இவனும் வில்லனா கிடையாது. இங்கே ஒரு டெமோக்ரஸி நாடு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் அழிவு சக்தி ஒன்று இருக்கு, தீய சக்தி ஒன்று இருக்கு. அப்போ உண்மையான தீய சக்தி யாரு? இவன் தான். அப்போ ஒரு தீய சக்தி, ஒரு இஸ்ரேல். இந்த 2 பேரையும் நம்ம வந்து கம்பேர் பண்றதே முதல்ல தப்புன்னு நான் சொல்லுவேன். நீங்க பைபிள படிக்கிறீங்கல்ல, பெலிஸ்தியர்கள் அவங்க தான் இப்போ உள்ள பாலஸ்தீனியர்கள்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இந்த பெலிஸ்தியர்கள் தான் பாலஸ்தீனியர்களா? இஸ்ரேல் வந்து அந்த ஈரான்ல இருக்கக்கூடிய ஸ்கூலை குறி வச்சு பாம்பு போடுறாங்க, அங்க உள்ள குழந்தைகளை கொல்றாங்க, இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. இவையெல்லாம் உண்மையா? நம்முடைய தமிழ்நாட்டில் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஒரு சில பேர் பேசுவாங்க. அதாவது இளமநாட்டு கதைகள் பேசுவாங்க. 2வது இஸ்ரேல் வரலாறுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வாய்க்கு வந்த மாதிரி வரலாறு பேசுவாங்க. மணிக்கணக்காக இருந்து வீடியோ போடுவாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை செய்த ஹமாஸை பற்றியோ, ஹிஸ்புல்லாவை பற்றியோ, இந்த ஈரானை பற்றியோ எந்த ஒரு வார்த்தையுமே பேசலையே. இதற்கான காரணம் என்னவா இருக்கு? கிறிஸ்தவர்களும் அநேக கட்சிகளை ஆதரிக்கிறாங்க. ஆனால் இந்த வரலாற்று சார்ந்த விஷயங்கள், இஸ்ரேல் சார்ந்த விஷயங்கள்ல வரும்போது இந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் எல்லாருமே ஒரே ஸ்டேட்மெண்ட்ல கரெக்டாக நிற்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை ஒரு சில குறிப்பிட்ட ஓட்டுகளை குறிவைத்து இவங்க இந்த மாதிரி பண்றாங்களா? என்ன பாக்குறீங்க? உண்மையின் பக்கம் நிற்கிறவங்க யாருமே they will stand by இஸ்ரேல். ஓகே, இதான் உண்மை. கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். தற்போதைய இந்த இஸ்ரேல் ஈரான் போரை பற்றி அநேக விஷயங்கள் நீங்கள் தினம்தோறும் நியூஸ்ல பார்த்துட்டு வாரீங்க. இன்றைக்கு இஸ்ரேலை பற்றி ஒரு சில காரியங்கள் நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இஸ்ரேல் ஒரு தீவிரவாதி என்று பலரும் பல்வேறு கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கிறாங்க. இவை எல்லாவற்றையும் மிக தெளிவாக பேசுவதற்காக
பிரதர் கெவின் பால் அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட டைரக்டா பேசலாம். பேசலாம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அநேக வீடியோஸ்ல நீங்க இஸ்ரேலுக்கு ஆதரவான கருத்துக்கள் மிக தீவிரமாக பேசுவதையும், அநேக வரலாற்று ரீதியான கருத்துக்கள் ஆதாரத்துடன் பேசுவதையும் பார்க்க முடிகிறது. ஆரம்பத்தில் ஒரு கேள்வி, இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத நாடா? அதாவது பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க எப்போதாலும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க 24 மணி நேரமும் நான் உன்னை அடிச்சிருவேன், நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு என்னை மிரட்டுறான்னு வைங்களேன். நான் பார்த்துட்டே இருக்கேன். அது ஒரு லெவல் தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க என்ன பண்ணுறாங்க, என் வீட்டுக்குள்ளே புகுந்து என்னோடய பிள்ளைங்களை அடிச்சிடுறாங்க. அப்போது ஒரு பேரண்ட்டாக நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? நான் போய் திருப்பி அடிக்கும்போது, பாரு இவன் அடிக்கிறான், இவன் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு 1900 ஆண்டினுடைய ஆரம்ப கட்டத்தில் இருந்து நிறைய பேர் இங்கேருந்து வெளியே இருந்து உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்கன்னா யாரையும் இவங்க அங்கே இப்போ எப்படி இவங்க பேசுகிறாங்கன்னா பாலஸ்தீன்ற மக்கள் அங்கே வாழ்ந்த மாதிரியும் இவங்க உள்ளே வந்து இவங்களை அப்படியே வேரோட பிடுங்கி இவங்களை வெளியே விரட்டின மாதிரியும் பேசுகிறாங்க. சிலர் என்னன்னா இவங்களெல்லாம் கொன்னுட்டு அந்த இடத்தை ஆக்குபை பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. போய் நிறைய இடங்கள்ல இஸ்ரேல் மக்கள் ஆக்சுவலி நிறைய இடங்கள்ல அது பாலைவனமாக யாருக்கும் அது இல்லாம பொதுவா இருந்த இடத்த இவங்க விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. நிறைய இடங்கள்ல இன்றைக்கு மாடர்ன் டெல் அவீவ் நகரமே வந்து 1909ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா வெறும் மணல் மேடா இருக்கும், பாலைவனமா, வெறும் பாலைவனம், மண்ணு ஒண்ணுமே கிடையாதாங்க. அந்த இடத்த வாங்கி அந்த இடத்த இன்னைக்கு இவங்க அதை கீழே இருந்து அதை கட்டி கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு பெரிய நகரமா இன்னைக்கு மாற்றி வச்சிருக்காங்கல்ல. இதே மாதிரி நிறையா நகரங்கள் இந்த மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கு. இது எதுவுமே தெரியாம இஸ்ரேலை இவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு மட்டும் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக இப்போ லெபனான் எடுத்துக்கலாமா? லெபனானை பொறுத்த வரைக்கும் லெபனானை இஸ்ரேல் அடிக்கிறாங்க. அப்போ இஸ்ரேல் வந்து லெபனானை வந்து திருட முயற்சி பண்ணுறாங்கன்னு இங்கே உள்ளவங்கலாம் பேசுகிறாங்க. ஆனால் மார்ச் மாதம் 2ஆம் தேதி இஸ்ரேல் அண்ட் ஈரான் இந்த போர் ஆரம்பித்த உடனே மார்ச் மாதம் 2ஆம் தேதி இஸ்ரேலுக்குள்ள அந்த நார்த் பகுதியிலிருந்து உள்ள வந்து அடித்தது யாருன்னா இந்த ஹெஸ்புல்லா அப்படின்ற ஒரு அமைப்பு. இவன் யாரு? அவன் பயங்கரவாதி. அவன் யாருன்னா லெபனான் அரசாங்கத்துக்கு கூட இருந்து வேலை பார்க்குற, அங்கிருந்து ஈரானுடைய ப்ராக்சியாக இருந்து வேலை பார்க்குற ஒரு பயங்கரவாத அமைப்பு. அப்போ 2ஆம் தேதி நீ அடிக்கிறதுக்கு வர, 3ஆம் தேதி நான் உன்னை திருப்பி அடித்தா நான் பயங்கரவாதனாடா என்ன? அப்போ இவங்க ஐடியாலஜியே எப்படின்னா இஸ்ரேலை காலி பண்ணணும், இஸ்ரேல் அங்கே இருக்கக்கூடாது, உலக வரைபடத்தில் இல்லாமல் அழித்து விடுவேன்னு பலரும் சொல்லிட்டாங்க. ரைட். இன்னைக்கு இருக்கிற இந்த ஈரானுடைய அதிபராக இருந்த 2005ல் அவர் பேசியிருப்பார் என்னன்னா, இஸ்ரேல் நாங்கள் மேப்ல இருந்து நாங்கள் அழிச்சிருவோம் அப்படிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ நீ என்னை கொன்றுவ அழிச்சிருவேன் நீ பேசும்போது உன்னை, அதுவும் நீயே ஃபர்ஸ்ட் டைம் நீயே முன்னெடுத்து வந்து என்னை அடிக்கும்போது நான் உன்னை திருப்பி அடிச்சா அது எப்படி போர்க்குற்றமாக மாறும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது இஸ்ரேல் வந்து எப்பவுமே டிஃபெண்ட் தான் பண்ணுவாங்க. இந்த சேனல் பார்க்குற மக்களுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஏன்னா நீங்க போய் தேடி பாருங்க, இது வரைக்கும் ஒரே ஒரு முறை கூட இஸ்ரேல் இவங்க போயிட்டு பக்கத்தில் உள்ள நாடை போய் அடிச்சாங்கன்னு நீங்க எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுங்க. கிடையாது. 48க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இஸ்ரேல் வந்து இவங்களை தற்காத்து கொள்றாங்க, அவ்வளவுதான். இவன் தான் ஒவ்வொரு முறையும் போற ஆரம்பிச்சு இவங்க திருப்பி அடிச்ச உடனே இவனுக்கு உடனே பாருங்க இஸ்ரேல் பண்றாங்க அப்படின்னு திருப்பி அடிக்கும் போது நீங்க பேசுறீங்கல்ல, நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஒரு கேள்வி கேட்டனால பிரச்சனை முடிஞ்சிடும். இப்போ இந்த இஸ்ரேல் ஈரான் அந்த பிரச்சனையில அந்த அதிபராக இருந்த, அதாவது உச்சபட்ச தலைவராக இருந்த அந்த அயத்துல்லா கமேனி அவர் கொல்லப்பட்டார்ல, அதுவுமே இஸ்ரேல் தான் அவர் வேணும்னு போய் அடிச்சாங்க, ஈரான் இஸ்ரேலுக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு ஒரு நரேட்டிவ்ல இங்க அநேக பேர் பேசுறாங்களே. ஓகே, பாக்குறீங்க. கமேனி வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போது அந்த ஆண்டு 1989. அப்ப எத்தனை வருஷம்? 37 ஆண்டுகள். 37 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒருத்தரை ஏன் இப்போ கொல்லணும்? இஸ்ரேலுக்கு பலம் இருந்தா, இஸ்ரேல் வந்து எவ்வளவு பெரிய பலம் பொருந்திய ஒரு நாடு, இவர் அணங்கே போட்டு தள்ளிடலாம், ஏன் பண்ணல அப்படின்னா இவங்க யாரையும் வாலண்டியரா போய் அடிக்கிறது இல்லை. ஆனால் இவர் ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து இவர் 89ல் ஆட்சிக்கு வர்றாரு, 91ல் இவர் பேசுறாரு அமெரிக்கா அப்படின்ற பெரிய சாத்தானையும் இஸ்ரேல் அப்படின்ற அந்த குட்டி சாத்தானையும் நாங்கள் அழிப்போம் அப்படின்னு இவர் பேசுறாரு 91ல். ஆனால் இஸ்ரேல் இவங்களை ஒண்ணுமே பண்ணலையே. ஆனால் என்ன பிரச்சனைனா இவங்க அணு ஆயுதங்களை இவங்க பண்றாங்க, அண்டர் கிரவுண்ட்ல இவங்க பண்ண ஆரம்பிக்கும் போது தான் இது அமெரிக்காவுக்கும் பெரிய பிரச்சனையா மாறும். 2022ல் ஈரானுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல ஒரு வீடியோ ஒன்று இவங்க லான்ச் பண்றாங்க. என்னன்னா, ட்ரம்ப் வந்து ஒரு அந்த கால்ஃப் கிரவுண்ட்ல வந்து நிற்கிற மாதிரியும் இவர் ஒரு ட்ரோன் வந்து அடிக்கிற மாதிரியும் இவங்க வீடியோ போட்டாங்க.
ஈரான்ல. அப்ப என்ன அர்த்தம்னா அமெரிக்க மண்ணில் நாங்க ட்ரம்ப் கொல்லுவோம்னு சொல்லி ஒருத்தன் அபிஷியல் வெப்சைட்ல ஒரு வீடியோ போடும்போது அதை எப்படி நம்ம பெருசா எடுத்துக்காம எப்படி நம்ம பண்ண முடியும்? அவங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்கல்ல. ஆமா, ஏன்னா அமெரிக்காவின் உச்சபட்ச தலைவரை நான் உன்னை போட்டு தள்ளுவேன்னு ஒருத்தன் அபிஷியல் வெப்சைட்ல வீடியோ போடுறப்போ இவங்க இப்படி சும்மா இருப்பாங்க. இதையும் தாண்டி ஆசிஃப் மெர்ச்சன்ட் அப்படின்னு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாங்க இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அவர் பாகிஸ்தான்காரர். அவருடைய வேலை என்னன்னா ஈரான் அரசாங்கம் அவரை வந்து ஹையர் பண்ணி நீ அமெரிக்கா உள்ள போயிட்டு அங்க ஈரான் சார்பாக இருக்கிற முஸ்லிம்ஸை நீ வந்து வேலைக்கு எடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி அதிபரை கொல்லணும் அப்படின்ற மாதிரி ட்ரைனிங் பண்ணுறதுக்காக ஆசிஃப் மெர்ச்சன்ட்டை மிரட்டி இவங்க யூஎஸ் உள்ள இவரை அனுப்பி விட்டுருக்காங்க. இவரை பிடிச்ச உடனே இவர் எல்லா உண்மையும் இவர் சொல்லியாச்சு. இது உண்மைன்னு சொல்லி அமெரிக்கன் கோர்ட்டில் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம். அப்போ நீங்கள் அதிபரை கொல்லுவோன்னு சொல்லி நீங்கள் வீடியோ போடுறீங்க, அதுக்கான ஆட்களை நீங்கள் அனுப்பி விட்றீங்க. இப்போ எப்படி அமெரிக்கா இஸ்ரேல் எப்படி சும்மா இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ திருப்பி அடிப்பாங்கல்ல. அப்போ டிஃபென்ஸ் தான், இதுவுமே டிஃபென்ஸ். நீங்கள் வந்து அணு ஆயுதங்களை நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி நீங்கள் அடிப்பேன் அப்படின்னு நீங்கள் பேசுகிறப்போ இவங்க அடிக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்குறேன். இப்போ அந்த ஈரான்ல இருக்கிற யுரேனியத்தை அமெரிக்கா கேட்குறாங்க, அதை எங்ககிட்ட திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்கறதுக்கான நோக்கம் என்ன? ஏன்னா அந்த யுரேனியம் வந்து இவங்க வந்து என்ரிச் பண்ணுவாங்க. அதை இன்னும் அதுக்கு லேயர்லாம் ஆட் பண்ணி அது ஒரு ஃபுல் போர்ட்டண்ட்டாக அது மாறிச்சுன்னா மிகப்பெரிய பேராபத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா அது மாறும். அணுகுண்டு பண்ணுறதுக்கான எல்லா கோரே அதான். அப்போ யூஎஸ் இப்போ பாகிஸ்தான் கிட்டேயும் அணு ஆயுதங்கள் இருக்கு அண்ட் ரஷ்யா கிட்ட இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் யூஎஸ் போயிட்டு ரஷ்யா போய் நோண்டுறாங்கன்னா கிடையாது. ஏன்னா ரஷ்யா இந்த பக்கம் ஈஸ்ட் பக்கத்தில் அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. ஆனால் இப்போ இதே ரஷ்யா அமெரிக்காவும் இஸ்ரேல் நான் ஒன்று அழிச்சிருவேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக இவங்க போவாங்கல்ல. அப்போ ஏன் ஈரானை மட்டும் போய் இவங்க அடிக்கிறாங்கன்னா இவன் தான் மிரட்டுறான். இதான் ஏன்னா இவங்க மிரட்டுறான்னு சும்மா வாயில சொல்ல மாட்டாங்க. இவங்க உண்மையாவே ஆள் அனுப்பி ஃபீல்டு ஒர்க்கில் ஃபீல்டில் பண்ணுறாங்க, கிரவுண்டில் பண்ணுறாங்க. இப்போ 2024 ஈரானுடைய ஐஆர்ஜிசி அந்த கார்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற யூதர்கள் மேலே அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லி இவங்களுடைய பிஸ்னஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று, இவங்களுடைய ஒரு ஜபாலயம் ஒன்று, இந்த 2 இதையும் இவன் போய் குண்டு போடுறான். ஐஆர்ஜிசி ஈரானுடைய ஐஆர்ஜிசி ஆஸ்திரேலியா மண்ணில் போயிட்டு ஒரு அட்டாக் பண்ணுறாங்க யூதர்கள் மேலே. அப்போ இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க ஆக்டிவா யூதர்களையும் இஸ்ரேலையும் இவங்க டார்கெட் பண்ணும்போது தான் இஸ்ரேல் ஃபர்ஸ்ட் அடிக்க வந்து தேவை இருக்கு. தங்களை தற்காத்து கொள்ள ஒருவேளை ஈரான் அந்த அணு ஆயுதத்தை அவங்க செய்தார்கள்னா கண்டிப்பா அது இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி பிரதர், இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கல, வெளியில நடக்குது. நீங்க ஏன் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இஸ்ரேலை ஆதரிச்சு அநேக விஷயங்கள் பேசுறீங்க, அநேக வரலாறுகளை உடைத்து பேசுறீங்க, அநேகர் பேசுறதுக்கு டிஃபெண்ட் பண்றீங்க? இதற்கு காரணம் என்ன? எனக்கு வந்து இஸ்ரேல் வந்து காசு வருது அப்படி வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா எனக்குமே வருது. ஆமா, இப்படி பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் ஒருபடி மேல போய் கெவின் பாலே ஒரு யூதன் தான், யூத கைக்கூலி அப்படின்னு தான், நானே ஒரு யூதன் அப்படி பல பேர் நம்பிட்டு இருக்காங்க. நான் தமிழ்நாட்டுல பிறந்தா தமிழன் நானு. கெவின் பால் கோஹன் மாத்திருமா? ஆமா, அப்படிதான் மாத்தி ஆகணும் போல இப்போ. அப்போ என்னன்னா, நான் இஸ்ரேல் ஆதரிக்கிறதுக்கு ஒரே ஒரு சிங்கிள் காரணம் என்னன்னா வரலாறு நீங்க வந்து படிக்கணும். எப்பவுமே ஒரு மண் சார்ந்து நீங்க பார்க்கும்போது இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன நம்ம பார்க்கணும். ஆனா தமிழ்நாட்டில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, இங்க உள்ள பல அரசியல் இயக்கங்கள் என்ன பண்றாங்க, அந்த முழு வரலாறை அப்படியே மறைச்சிட்டாங்க. இப்போ பொதுமக்களுக்கு இப்போது என்ன ஒரு பார்வை இருக்கு அப்படின்னா, பாலஸ்தீன மக்கள் தான் அந்த இஸ்ரேல் முழுக்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க, முழு நிலத்திலையும். இது முதல்ல பொய். இவங்க வாழ்ந்துட்டு இருந்த மாதிரியும், இஸ்ரேல் வெளியேறந்து வந்த உடனே இந்த மக்கள் இவங்களுக்கு இடம் கொடுத்த மாதிரியும், இஸ்ரேல் மக்கள் இப்போ உள்ள வந்துட்டு ஜூஸ் இப்போ உள்ள வந்துட்டு மொத்த மக்களையும் அடிக்கிறாங்க இப்படின்ற பார்வை வந்து ரொம்ப சுருக்கமான வரலாறு பத்தி எதுவும் தெரியாத ஒரு பார்வையா இங்க வைக்கப்படுது. பெரிய பெரிய அரசியல் கட்சி இப்படிதான் பேசுறாங்க. அப்போ இங்க இருந்து ஜியோ பாலிடிக்ஸ் பத்தி எதுவும் தெரியாத சின்ன பசங்க என்ன பண்றாங்க, இதை பார்த்துட்டு வந்து இப்படி பேசுறாங்க. இங்க பல பேர் யூத வெறுப்பு பேசுற, முக்கியமா இலுமினாட்டி கதைகள் பேசக்கூடிய ஆட்கள்லாம் இங்க இருக்காங்க தெரியுமா? இங்க ஒரு சில வாயை வச்சு பேசக்கூடிய, வாயை வச்சு பிழைக்கிற ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க. அப்போ இந்த ஆட்களும் இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்றதுனால இவங்க சொல்ற கதையை மக்கள் நம்புறாங்க. பட் நம்ம வரலாறு பார்த்தோம் அப்படின்னா,
இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாட்டில் இஸ்ரேல் மக்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்திருக்காங்க. கிபி 70 ரோம படையெடுப்பு அது நடந்த உடனே மக்கள் எல்லாம் அந்த ஆலயத்துக்கு தீ வச்சு கொடுத்தோடனே எல்லாம் ஓடி போறாங்க. ஓடி போன உடனே 100% மக்களும் அந்த நாட்டை விட்டு ஓடி போல. எப்பவுமே ஒரு 10% 15% யூதர்கள் அங்கே வாழ்ந்திருக்காங்க அந்த மண்ணில். அப்போ அங்கே அரபு மக்கள் வாழ்ந்திருக்காங்க, யூதர்கள் வாழ்ந்திருக்காங்க, எல்லாம் ஒன்றா தான் வாழ்ந்திருக்காங்க. பிரச்சனை எப்போ வரும்னா இஸ்லாம்ன்ற ஒரு மதம் வரும்போது தான் இவங்க யூதர்களை வில்ல மாதிரி காமிச்சு அவங்களுடைய புத்தகத்தில் இவங்க எழுதி வச்சிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு வெறுப்புன்றது அங்கே உருவாக்கப்படும் போது அங்கே இஸ்லாம் டாமினண்ட்டாக மாறும்போது இஸ்லாமிய குடியேற்றம் வெளியிருந்து வரும்போது அரபு மக்கள் உள்ள குடியேறுறாங்க. இந்த அரபு மக்கள் லோக்கல் பாலஸ்தீன மக்கள் கூட சேர்ந்து மேரேஜ் பண்ணி இவங்கெல்லாம் ஒன்று கூடி வரும்போது ஜூஸ் வந்து அங்கே அவங்க சிறுபான்மையா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படி இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் சிலுவை போர்கள்லாம் அங்கே நடக்குது. அங்கே அந்த பிரச்சனை ஆகுது. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு நாடு ஒன்று வேணும். நமக்குன்னு ஒரு நாடு இல்லாதனால தான் நம்ம எல்லாம் இப்படி எல்லாத்துக்கும் ஓடுறோம். அப்போ நம்ம தாய்நாட்டுக்கு நம்ம திருப்பி வருவோம். ஓடுற இடத்துலயுமே திரும்ப அடிக்கிறாங்க. ஹிட்லர்லாம் என்ன பண்ணாரு? ஆமா, அங்கே அதுக்கப்புறம் ஐரோப்பா முழுக்கவே இவரை அடிச்சு விரட்டினாங்க. அப்போ யூதர்கள் வந்து வேற எங்கேயுமே பாதுகாப்பா இல்லை. என்னுடைய ஊர்ல தான் நான் பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்லி இவங்க நம்பி இவங்க திருப்பி வராங்க. திருப்பி வரும்போது அந்த லேண்ட்ல 100% பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றது பொய். இஸ்ரேல் கிட்டத்தட்ட ஒரு 80%, ஒரு 70-80% வெறும் பாலைவன காடு தான் அது. அப்போ அங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அதான் கிழக்கு பக்கமா இருக்கிற இன்னைக்கு உள்ள இந்த காசா மேலே அஸ்தோதுன்னு ஒரு பகுதி உண்டு. இந்த மாதிரி ஒரு 5 பகுதி உண்டு, 5 சிட்டிஸ் உண்டு. இங்கே மட்டும்தான் பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த பகுதிகளில் லெபனானை சேர்ந்த பெரிய பெரிய பணக்காரங்க, அப்போ வந்து ஆட்டோமன் எம்பையர்ன்ற ஒரு பேரரசு இருந்துச்சா. ஆட்டோமன் எம்பையருடைய ஒரு குணம் என்னன்னா, இவங்க யார் வேணா போய் அங்கே லேண்டு வாங்கிக்கலாம், நீங்கள் காசு கொடுத்துட்டு அந்த லேண்டை வாங்கிக்கலாம். ஈவன் தோ ஆட்டோமன் எம்பையர் கீழே தான் அந்த பகுதி இருந்துச்சு அப்படின்னாலுமே நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அப்போது இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் இஸ்ரேலில் உள்ள நிறைய பகுதிகள் லெபனானை சேர்ந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள் கிட்ட அவங்க வச்சிருந்தாங்க. அப்போ ஜூஸ் என்ன பண்ணுறாங்க, 1910 அப்போலாம் உள்ளே போகிறப்போ பணம் கொடுத்து வாங்குறாங்க அந்த பகுதியெல்லாம். அந்த எவிடன்ஸ் இருக்கு. யார் எங்கே வாங்கினாங்க, யார் கொடுத்தாங்க, எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த பகுதி நம்ம விலை கொடுத்து வாங்கி அந்த மண்மேடான பகுதியை இவங்க இதை பண்படுத்தி ஒழுங்குபடுத்தி ஒரு நகரத்தை இவங்க கட்டுறாங்க. இந்த விஷயம் 1940 அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் டைமில் என்ன ஆகுது, ஆட்டோமன் எம்பையர் உடையுது. ஆட்டோமன் எம்பையர் உடையும் போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உள்ள வராங்க. இவங்க இதை டேக் ஓவர் பண்ண உடனே இப்போ வந்து பாலஸ்தீன மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஜூஸ் இங்கே இருக்கக்கூடாது, இது முழுக்க மதவெறி மட்டும்தான். ஓகேவா? இப்போ பாலஸ்தீன மக்களுடைய லேண்டை போய் பிடிங்கி இவங்களை அடிச்சு எதுவுமே செய்யல. இவங்க இங்க வாழ்றாங்க, நான் இங்க லேண்டு வாங்குறேன், நான் இங்க வாழ்றேன், உனக்கு என்ன பிரச்சனை? ஆனா இவங்களுக்கு வைத்தெரிச்சல், பொறாமை எல்லாமே உண்டு. பிளஸ் அந்த மதவெறி எல்லாம் சேர்ந்து அடிச்சு விரட்டணும், ஜூஸ் இங்க வேண்டாம்னு சொல்லி இவங்க பிரச்சனை பண்றாங்க. அப்பதான் 1936ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான போலீஸ் ஸ்டேஷன் அதெல்லாம் தீ வச்சு கொளுத்துறாங்க பாலஸ்தீன மக்கள் வித்தவுட் எனி ப்ரொவோகேட். இவங்களை நம்ம ப்ரொவோகேட் பண்ணல, இவங்கள வாலண்டரியாக வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணி அப்போதான் வந்து பீல் கமிஷன் ஒன்று போட்டாங்க. பீல் கமிஷனை பொறுத்தவரை எப்படின்னா, பீல் கமிஷன் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டால் அமைக்கப்பட்டுச்சு. பீல் கமிஷனில் பீல் சொல்கிறாரு 80% லேண்ட் வந்து பாலஸ்தீன மக்கள் எடுத்துக்கலாம், 20% இவங்க எடுத்துக்கிட்டோம், ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். ஆனால் இவங்க ஏற்றுக்கல. இல்லைங்க முடியாதுன்னு சொல்லி ஒரே பிரச்சனை, தீ வச்சு கொளுத்தி எல்லாம் பிரச்சனை பண்ண உடனே இந்த பிரச்சனை பெருசாகி வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து பிரிட்டிஷ் படைகள் அங்கேருந்து வெளியே போகிறாங்க. வெளியே போனோடனே 48 இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு உருவாகுறாங்க. அப்போதுலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் இவங்க நோண்டிக்கிட்டே இருக்கான். ஆனால் இது இவங்களுக்கும் தெரியும், இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு ரொம்ப பலம் வாய்ந்தவங்க, நம்ம இவங்களை முழுசா அழிக்க முடியாதுன்ற விஷயம் இவங்களுக்கும் தெரிஞ்சும் இவங்க என்ன பண்றாங்க, இது ஒரு ஜிஹாத் மைண்ட் செட் கொண்ட ஒரு கும்பல் தானே, இப்படிதான் இவங்க பண்ணுவாங்க. அப்போ இவங்க அழிக்க பிறந்தவங்க, அவனும் செத்து அடுத்தவனையும் அழிக்கிற ஒரு கூட்டம், நானும் வாழ மாட்டான் அடுத்தவனையும் வாழ விட மாட்டான். அப்போ இது ஒரு மதவெறி. அப்போ நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்வோம், இவங்க இங்க வாழ்றாங்க, நான் வாழ்றேன், நான் உன்னை நோண்ட மாட்டேன், நீ என்ன வந்து நோண்ட வேண்டாம் அப்படின்ற ஒரு ஒற்றுமையா வாழ்றத என்ன பிரச்சனை? ஆனா அப்படி வாழ மாட்டாங்க. ஓகே, வரலாறு மிக சுருக்கமா அழகா சொன்னீங்க. அதுல இன்னொரு பாயிண்ட் கூட இருக்கு, என்னன்னா
அநேக ஸ்காலர்ஸ், அதாவது அந்த இஸ்லாம் ஸ்காலர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க பைபிளை படிக்கிறீங்கல்ல பெலிஸ்தியர்கள், அவங்க தான் இப்போ உள்ள பாலஸ்தீனியர்கள்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இந்த பெலிஸ்தியர்கள் தான் பாலஸ்தீனியர்களா? அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க. ஓகே, கிபி 600 அந்த ஆண்டுகள் காலத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் உருவாகி அப்பதான் வருது. அதே பீரியட்ல அந்த டைம்ல ரோமன் எம்பையர் வந்து படையெடுத்து வந்த உடனே அந்த டைம்ல அலெக்சாண்டருடைய படையெடுப்பு 300 நடந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த நிறைய படையெடுப்புகள்ல அசிரியன் படையெடுப்பு இது மாதிரி நிறைய நடந்த உடனே அன்னைக்கு இருந்த பிலிஸ்டைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பெலிஸ்திய மக்கள், இவங்க அங்கிருந்து தோற்கடிக்கப்பட்டு இவங்க இடத்த விட்டு கூண்டோடு வெளியேற்றப்பட்டு இவங்க அந்த லோக்கல் பாப்புலேஷன் கூட கலந்து இவங்க வரலாற்றில் காணாமலே போயிட்டாங்க. அப்போ கிபி 600க்கு அப்புறம் எந்த ஒரு வரலாற்று பாயிண்ட்ஸ்லையும் இவங்களை பற்றி எந்த ஒரு குறிப்புமே இல்லை. அதாவது பைபிளில் சொல்லப்படுற பெலிஸ்தியர்கள். அப்போ பைபிளில் போடப்பட்ட பெலிஸ்தியர்கள் வந்து 610-20 அந்த காலத்துல இவங்க காணாம போயிட்டாங்க, அவங்க வரலாற்றுல இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பாலஸ்டைன்ஸ் யார் அப்படின்னா, இவங்க அங்க இருக்கிற நேட்டிவ் பாப்புலேஷன், சிரியன்ஸ், அசீரியன்ஸ், லெபனான் மக்கள், இது மாதிரி நிறைய கூட்டம் கலந்த ஒரு கலவை. நீங்க இப்போ நம்ம வந்து பைபிளில் பார்க்கலாம் இல்லையா, ஃபினிஷியன்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் இருப்பாங்க. அந்த குரூப் பார்த்து தான் வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்னா, பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்கு போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. தீரு, சீதோன் இப்பெல்லாம் பேர் இருக்குமா, இந்த மாதிரி ஏரியாவில் உள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம் கலந்து ஒன்னாகி தான் பாலஸ்தீன மக்கள்னு இன்னைக்கு இருக்காங்க. ஓகே, இவங்க அதுக்கப்புறம் இஸ்லாமுக்கு மனம் மாறி அப்படி போயிட்டாங்க. ஆனால் நேட்டிவ் பீப்புள் தான் இவங்க. ஆனால் இவங்களும் பைபிளில் உள்ள பெலிஸ்திய மக்கள் ஒன்றா கிடையாது. இது வேற, இது வேற. ஸோ அப்போ நீங்கள் சொன்னது மாதிரி அப்போ அங்கே பைபிள் காலத்தில் உள்ள பெலிஸ்தியர்களும் இப்போ உள்ள பாலஸ்தீனியர்களும் ஒன்று அல்ல, வேற வேற. அவங்க ரெண்டுமே வேற வேற. ஓகே, மிக அருமையாக சொன்னீங்க. தற்போதைய இந்த ஈரானில் ஜனவரி மாதத்தில் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு, நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதில் கிட்டத்தட்ட 36,000 மக்களை கொண்டுட்டாங்கன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. ஆனால் நிறைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 80,000 to 1,00,000 பேரை கொண்டுட்டாங்க, இவங்க வெளியில தான் இப்படி ஒரு மாயை காண்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நியூஸை பற்றி நம்ம இங்கே இருந்துக்கிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக பேசுகிற யாருமே ஒரு வார்த்தையோட பேசல. இரண்டாவது, இன்னொரு அக்யூசேஷன், அதாவது இன்னொரு குற்றச்சாட்டு இஸ்ரேல் மேலே என்ன வைக்கப்பட்டது அப்படின்னா, இஸ்ரேல் வந்து அந்த ஈரானில் இருக்கக்கூடிய ஸ்கூலை குறி வச்சு பாம்பு போடுறாங்க, அங்கே உள்ள குழந்தைகளை கொல்றாங்க, இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. இவையெல்லாம் உண்மையா? இல்லை, இப்போ அந்த ஸ்கூல் அட்டாக் நடந்துச்சு இல்லையா, இது வந்து ஃபர்ஸ்ட் இது யார் போட்ட ட்ரோன் அப்படின்றத இவங்க வந்து ரொம்ப நாள் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பின்னால் தெரிஞ்சது இது யூஎஸ் ட்ரோன் அப்படின்றது உறுதி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த ரெண்டையும் நம்ம வந்து பிரித்து பார்க்கணும். யூஎஸ் ப்ளஸ் இஸ்ரேல் அப்படின்ற இவங்க ஒரு பக்கம், ஹமாஸ் அண்ட் ஈரான் இவங்க இன்னொரு பக்கம். நீங்கள் வரலாற்று பூர்வமாக பார்த்தீங்கன்னா யார் கொலை செய்வதை ஒரு ஐடியாலஜியாக கொண்டவங்க யார், நம்ம இதை பார்க்கணும். ஆமாம், இங்கே ஒருத்தன் ஈரான் அண்ட் ஹமாஸ் இந்த ரெண்டு பேரும் நான் ஒன்று அழிச்சிருவேன் அப்படின்றத ஒரு திட்டமாக வச்சு இவங்க பயங்கரவாத இயக்கத்தை இவங்க உருவாக்கி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி இவங்களுக்கு வெப்பன்ஸ்லாம் சப்ளை பண்ணி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் யூஎஸும் இஸ்ரேலும் தங்களை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இது வரலாறு. அப்போ ஒருத்தன் நாடு புகுந்து இன்னொரு நாட்டை கொலை பண்ணுறத ஒரு ஐடியாலஜியாக வச்சு இதை செஞ்சும் காமிச்சிருக்கான் October 7. இன்னொரு பக்கம் இவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, எப்படி இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா வேணும்னே ஒரு குழந்தைங்க மேலே குண்டு போடுவாங்க? ஒருத்தன் நான் உன்னை கொல்லுவேன்னு சொல்லி வேணும்னே பேசி ஒருத்தன் பண்ணுறான், இங்கே ஒருத்தங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அப்போ டிஃபெண்ட் பண்ணுறப்போ சம் மிஸ்டேக்ஸ் நடக்கும். அந்த குழந்தைங்க வந்து இறந்தது கஷ்டம், அது பெரிய ஒரு ட்ராஜடி. ஆனா இவங்க வேணும்னே செஞ்சிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இரண்டாவது, ஒரு சில போட்டோஸ், ஒரு சில வீடியோஸ் பார்க்க முடிஞ்சது. அது என்னன்னா, ஈரான்ல உள்ள அநேக ஸ்கூல்களை IRGC என்ற அந்த அமைப்பு தங்களுடைய பேஸாக பயன்படுத்தி கொண்டு வராங்க. முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த ஸ்கூல் அட்டாக் நடந்துச்சு தெரியுமா, இந்த அட்டாக்ல இந்த ஸ்கூலுக்கு பேக் சைடு தான் IRGC ஆபீஸ் இருக்கு, ட்ரைனிங் கேம்ப் வச்சிருக்காங்க இவன். ஆமா, அப்ப யூஎஸ் மேபி இவங்களை டார்கெட் பண்ணி இங்க விழுந்திருக்கலாம். இதே மாதிரிதான் காசால பாத்தீங்கன்னா நிறைய பள்ளிக்கூடத்துக்கு மேல ஹாஸ்பிட்டலுக்கு அடியில எதுக்கு பண்றான். ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா இவங்க ரெட் கிராஸ் அமைச்சிருப்பாங்க. ரெட் கிராஸ்ன்றது வெளியே இருந்து வந்த ஒரு தொண்டு அமைப்பு. ஒரு தொண்டு அமைப்பு உனக்கு தொண்டு செய்யறதா வந்தா இவன் அங்க போய் கீழே சுரங்கம் தோண்டி பங்கர் தோண்டி அங்க போய் வெப்பன்ஸ் போய் இவங்க ஸ்டோர் பண்ண. வெப்பன்ஸ் உடைய ஸ்டோர் ஹவுஸ் எங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கீழே என்ன. அப்போ இவங்களுக்கு தெரியும்
இதெல்லாம் ஒரு ஷீல்டு தான். இவங்களை வந்து ஒரு ஹியூமன் ஷீல்டு மாதிரி இவங்க பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி தான் லெபனான்ல மக்கள் வாழ்கிற வீடுகளுக்கு உள்ளதான் போயிருப்பான் அந்த ஹெஸ்புல்லா என்ற அந்த அமைப்பு அவங்க இருக்கிறாங்க. ஆமா, இப்போ காசாக்கு அடியில மட்டுமே கிட்டத்தட்ட 550 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த ஊரே ஒரு சின்ன ஊர் தான். நம்மளுடைய மதுரை மாதிரி தான், மதுரையோட சேம் சைஸ் தான் அந்த ஊர் காசா. அதுக்குள்ள 550 கிலோமீட்டருக்கு இப்படி அப்படி, அதாவது நீங்க வந்து எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க இங்க வந்துடலாம். அந்த ஒரு கனெக்ஷன். இந்த வேலையை நீங்க மேல பண்ணிருக்கீங்க, மக்களுக்காக செஞ்சிருந்தீங்கன்னா நாடு உருப்பட்டு அந்த மக்களுக்குன்னு எதுவுமே செய்யல. அந்த மக்கள் எல்லாம் இவங்க ட்ராப் பண்ணி வச்சுட்டு இவங்களை பயன்படுத்தி இவன் வந்து பயங்கரவாதம் பண்றதுக்குன்னே பறந்தவன். அப்படி ஒரு குரூப் இந்த குரூப். இப்ப நம்ம அல் கொய்தா இந்த மாதிரி இவனோட நோக்கமே என்ன, அடுத்தவன கொல்லணும், இவ்வளவுதான். இன்க்ளூடிங் காசால உள்ள கார்ட்டூன்ஸை பார்க்கும்போது கூட அங்குள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நீ அவனை கொல்லணும், ஜூஸா அவனை நீ கொல்லணும், இந்த மாதிரிப்பட்ட கார்ட்டூன்ஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதையும் ஸ்கூல்ல ஸ்கிட் பண்ணுவாங்க இல்ல, அதுல அந்த சின்ன சின்ன கன்ஸ் வச்சுட்டு அந்த பிள்ளைங்களுக்கு பயிற்சி கொடுக்குற மாதிரிப்பட்ட அந்த வீடியோஸையும் பார்க்க முடியும். ஆமா, 2014ல ஒரு மூணு இஸ்ரேலிய பசங்களை பாலஸ்தீன மக்கள் பயங்கரவாதி போய் கடத்திட்டு போயிட்டு இவங்களை போய் கொலை பண்ணான் 14ல. அப்போ இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, இவங்க ஒரு ஆப்ரேஷன் ஒன்று லான்ச் பண்ணி உள்ளே போய் அட்டாக் பண்ணி எல்லா வீட்டுக்குள்ளேயும் புகுந்து போய் பார்த்தா வீட்டில் இருந்து நிறையா புக்ஸ்லாம் இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸ்கூல் புக்ஸ், எல்லா ஸ்கூல் புக்ஸ்லையும் எப்படி நம்ம தலையை வெட்டணும் அப்படின்றத படம் மாதிரி போட்டிருக்காங்க. படம் பிஹேட் பண்றது எப்படி, பிஹேட் பண்றது எப்படின்னு டீச் பண்றாங்க குழந்தைக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எப்படி நம்ம அப்போ இங்க ஒரு ஐடியாலஜி சார்ந்து ஒரு கும்பலே கொலை பண்ற கும்பலா இங்க இருக்கு. இன்னொரு பக்கம் தன்னை தற்காத்துக்குள்ள இந்த இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு வந்து போராடுறாங்க. அப்போ நீங்க வந்து யோசிக்கணும், இஸ்ரேல் வேணும்னே போயிட்டு இவங்களை போய் கொல்லுவாங்களா, இந்த குழந்தைங்களை போய் கொல்லுவாங்களா, நம்ம கேள்வி கேட்டு பார்க்கணும். அப்போ இது ரெண்டும் வேற வேற. இப்ப நம்ம டீல் பண்றது எப்படின்னா, இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத நாடுன்னு இவங்க பேசுறாங்க. ஆனா நீங்க உங்களுக்கு நீங்க கேட்டு பாருங்க, என்னைக்காவது இஸ்ரேல்ல இருந்து யாராவது ஒரு 10 பேர் கிளம்பி போயிட்டு உடம்புல குண்டு வச்சுட்டு போயிட்டு இங்க போய் குண்டு வெடிக்கிறானா? கிடையாது. நடந்திருக்கா? நடக்கல. இது வரைக்கும் அக்டோபர் 7ல 1200 பேரை கொலை பண்ணதுக்கு அப்புறமும் இஸ்ரேலுடைய பொதுமக்கள் யாராவது போயிட்டு இங்க போய் கொல்றாங்களா? யாரையாவது கொல்லல. ஏன்னா இன்னும் சொல்ல போனா அக்டோபர் 7க்கு முன்னால வரைக்குமே காசால இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேல்ல உள்ள வந்து வேலை பார்த்திருக்காங்க. இவங்களுக்கு ஒர்க் பெர்மிட் இருக்கு. இது யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரு யூதர் இன்னைக்கு பாலஸ்தீன போய் வேலை பார்க்க முடியுமா? முடியாது. முடியாது. ஆனா இங்க இவங்களுக்கான ஒர்க் பெர்மிட் உண்டு. இவங்க இங்க இருந்து வேலை பார்த்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இங்க ஒரு என்ஜிஓல வேலை பார்க்குற ஒரு அம்மா, அவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் கனடாவில். அவங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல் நாடு உருவானதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலியாக இங்கே வந்து மூவ் பண்ணுறாங்க. எங்கே? காசாவுடைய பார்டருக்குள்ளே இஸ்ரேலில். அவங்களுடைய வேலை என்னென்னா, ஒவ்வொரு வீக்கெண்டும் காசாவுக்குள்ளே ஒரு ட்ரக் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற நோய் உள்ள பசங்களை அந்த ட்ரக்கில் ஏற்றிட்டு வந்து இவங்க இஸ்ரேலுக்குள்ளே கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு மருத்துவம் பார்த்து அவங்கள திருப்பி போய் இங்கே போய் விடுவாங்க. இது ஒரு வேலையாக இவங்க செஞ்சுருக்காங்க. இந்த அம்மா சமூக சேவை பண்ணியிருக்காங்க. இந்த அம்மாவை அக்டோபர் 7 அன்னைக்கு இந்த அம்மாவுடைய வீடு புகுந்து இவங்க தனியாக இருந்தாங்க. இவங்களை கொலை பண்ணி இவங்களுடைய பாடியில் தீ வச்சு கொளுத்தி, வீட்டுக்குள்ளே தீ வச்சு கொளுத்திருக்காங்க. கொளுத்தி விட்டதில் அதுக்கப்புறம் என்னாச்சு, அக்டோபர் 7 முடிஞ்சு அக்டோபர் 8 அன்னைக்கு போலீஸ் ஆர்மி உள்ளே வந்து பார்த்தா இந்த அம்மாவை காணும். இவங்க எப்படி ஃபர்ஸ்ட் நினச்சிருக்காங்கன்னா இந்த அம்மாவை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் 45 நாளுக்கு அப்புறம் அந்த வீட்டில இருந்து ஒவ்வொரு இடத்துக்காக போய் தேடி பார்த்தா இவங்களுடைய பல்லு கிடச்சிருக்கு. ஏன்னா பாடியே இல்லை, பாடி முழுக்க தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. வீட்டுக்குள்ள உள்ள வச்சு தீ வச்சிட்டான். ஓகேவா? 45 நாள் கழிச்சு அந்த பல்ல வச்சு இவங்க இறந்துட்டாங்கன்னு அப்பதான் தெரியும். இவங்க யாருன்னா இந்த மக்களுக்காக வேலை செஞ்சவங்க, உங்களுக்கு அவ்வளோ நன்மை செஞ்சவங்க. நான் அவங்க போட்டோ அவங்களுக்கு அனுப்புறேன், நீங்க இதை காட்டுங்க மக்களுக்கு. அப்போ இப்படி இவங்க செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த அரசு, இந்த யூத மக்கள் வாலண்டரியா போய் இவங்களை கொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ அக்டோபர் 7 பார்த்துட்டு நீங்க பாலஸ்தீன மக்களுக்கு நீங்க ஆதரவா பண்ண முடியும்? நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்றான், அந்த முள் கேட் மாதிரி போட்டிருப்பாங்க பாலஸ்தீன பார்டர்ல, அதை இவங்க ஜேசிபி மாதிரி வண்டி வச்சு இவங்க உடைக்கிறாங்க. உடைச்ச உடனே அங்க இருந்து உள்ள வர்றது பாத்தீங்கன்னா பாலஸ்தீன குழந்தைகள்லாம் உள்ள வராங்க. உள்ள வந்து இவங்களை சூறையாடி அடிச்சு எல்லாம் அன்னைக்கு பண்ண சம்பவங்கள்லாம் மிக மோசமான சம்பவங்கள். பொதுமக்களும் இன்வால்வ் ஆனது தான். அப்பாவி பொதுமக்கள் சொல்றாங்க, அப்பாவிகள் தான் கொண்டிருக்காங்க. இதுல இன்னொரு சீன் என்னன்னா, இந்த புத்தகத்துல நம்ம டக்ளஸ் மரே இவர் எழுதியிருப்பாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இடத்துல ஒரு ட்ரக்கு,
அன்னைக்கு அந்த நோவா ஃபெஸ்டிவலில் நடந்தப்போ நோவா ஃபெஸ்டிவல்லேருந்து மக்கள் தப்பிச்சு ஓடுறாங்க. ஓடும்போது அங்கே வந்து 2 ட்ரக்கு நிற்கிது. இந்த ட்ரக்கும் கேப் இருக்குது. இந்த ட்ரக்குக்கு பேக் சைடு ஒருத்தர் வந்து ஒளிஞ்சிருக்காரு. ஹமாஸ் வந்து இங்கே வந்துட்டாங்க. இந்த ட்ரக்குக்கு அங்கிட்டு நிற்கிறாங்க, தேடி வராங்க. ஓகே. பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க, யார் பாலஸ்தீன அப்பாவி பொதுமக்கள் அந்த ட்ரக்குக்கு பேக் சைடில் வந்து யாரெல்லாம் இங்கே ஒளிஞ்சிருக்கான்னு தேடி பார்த்து இவங்க வந்து ஹமாஸுக்கு வந்து இங்கேருந்து கூப்பிடுறது, சிக்னல் கொடுத்து கூப்பிட்டு இதில் ஒருத்தர் வந்து இங்கே யூதரை ஒரு பேட்டை வச்சு அடித்து அவரை இழுத்துட்டு வந்து கொடுத்தா இவன் சொல்கிறான். இதெல்லாம் நடந்திருக்கு, எல்லாம் உண்மை, எல்லாம் பதிய வைக்கப்பட்ட வரலாற்று உண்மை. ஈவன் யுஎன் மாதிரி நம்ம ஐநா சபை மாதிரியான ஆட்கள்லாம் இதை ஒத்துக்கிறாங்க. அவன் நடந்திருக்குன்னு சொல்லி இவங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒத்துக்கிட்ட விஷயம் அது. அப்போ நம்ம டீல் பண்ணுற ஆள் யாரு? இவன் ஒரு சாந்தமான ஆளோ, ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வர ஆளோ, ஒரு ஒழுங்கான ஆளோ கிடையாது. டெத் கல்ட். இந்த புக்கோட பெயரை பாருங்க, ஆன் டெமோக்ரசிஸ் அண்ட் டெத் கல்ட். சாவணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம். இப்போ வந்து ஹெஸ்புல்லாவினுடைய தலைவனாக இருந்த நஸ்ரல்லா இவரையும் போட்டாங்களா? 2005 அவர் பேசுறாரு. 5 அவர் சொல்றாரு, நாங்கள் இஸ்ரேலை அழிப்போம். ஏன் இவங்க அழிஞ்சு போவாங்கன்னா, தே லவ் லைஃப், வி லவ் டெத். அவங்க வாழ விரும்புறான், நாங்க சாக விரும்புறோம். நாங்க வந்து தியாகம் பண்ண விரும்புறோம். நாங்கள் தியாகம் செஞ்சு நாங்க ஜிஹாத் பண்ணி நாங்க ஒன்னும் கொல்லுவோம்னு ஒருத்தர் ஓப்பனா பேசுறாரு. அப்போ நம்ம டீல் பண்ற ஆட்கள் இவனும் இல்லைன்னா கிடையாது. இங்க ஒரு டெமோக்ரஸி நாடு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் அழிவு சக்தி ஒண்ணு இருக்கு, தீய சக்தி ஒண்ணு இருக்கு. அப்போ உண்மையான தீய சக்தி யாரு? இவன் தான். அப்போ ஒரு தீய சக்தி, ஒரு இஸ்ரேல். இந்த 2 பேரையும் நம்ம வந்து கம்பேர் பண்றதே முதல்ல தப்புன்னு நான் சொல்லுவேன். ஓகே பிரதர், நீங்க மிக முக்கியமான அநேக தகவல்களை சொன்னீங்க. என்ன ஒரு நியூஸ் பார்க்க முடிஞ்சது என்னன்னா, ஒரு வீட்டில் போய் ஒரு அம்மாவை கொலை பண்ணி அதை ஃபேஸ்புக்கில் அவன் லைவ் போட்டதாட்டு பார்க்க முடிஞ்சது. இது உண்மையா? நிறைய பேர் இது இல்லைன்னு மறுக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஓகே, ஒரு பாட்டி, அவங்களுக்கு வந்து வயசு வந்து ஒரு 80 வயசு கிட்ட ஆயிடுச்சு. இவங்க தனியாக இருக்காங்க. இவங்களுடைய பிள்ளைங்க பேர பிள்ளைங்கலாம் வேற இடத்துல இருக்காங்க இஸ்ரேலில். அட்டாக் நடந்த அன்னைக்கு காலையில் இந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு வாட்ஸ்அப் கால் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஒரு பங்கர் மாதிரி ஒன்று இருக்கும், அங்கே போய் ஒளிஞ்சிட்டு இவங்க கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் உள்ளவங்கலாம் ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கால் பண்ண உடனே, அதே மாதிரி அலாம்லாம் அடிச்சிருக்கோம், சைரன் அடிச்சிருக்கோம். உடனே இந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இந்த பாட்டிக்கு வந்து கால் பண்ணுறாங்க வாட்ஸ்அப்பில். இந்த பாட்டி வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஐம் சேஃப், எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் மக்கள்லாம் வெளியே ஓடுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி சொல்கிறாங்க. அதான் லாஸ்ட் மெசேஜ். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த பாட்டியை வந்து இவங்க கேப்சர் பண்ணுறாங்க. யார்? ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவங்க. அமைப்பு இல்லை, அப்போ பயங்கரவாதி, தீவிரவாதி. இவன் என்ன பண்ணுறான், அந்த பாட்டியை பிடிச்சி அந்த பாட்டியை கீழே போட்டு அவங்க மேலே காலை வச்சுட்டு இவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணி, மொபைலில் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி லைவ் போகிறான். லைவாக வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இந்த பாட்டியை வந்து தலையில் சுடுறான். தலையில் சுட்ட வீடியோவை ஃபேஸ்புக் லைவ் போட்டுட்டு லைவ் பப்ளிஷ் பண்ணுறான். இவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க லைவை பார்க்குறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் என்னோட சொந்த தாயை ஒருத்தன் கொலை பண்ணுறான். வயசான பாட்டி, தன்னை தற்காத்து கொள்ள முடியாத ஒரு பாட்டியை கொலை பண்ணுறான். அந்த பாட்டியோட ஃபோட்டோ நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் அதை ஸ்க்ரீனில் வைங்க. இதெல்லாம் நடந்த உண்மை. இது நம்ம பொய்ன்னு சொல்லி நம்ம மறுக்க முடியாது, இது வரலாறு. அப்போ இப்படி ஒரு கொடூரமான ஒரு மனம் கொண்ட ஒருத்தனையும் இஸ்ரேலையும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாதுன்ற நான். இஸ்ரேலில் பயங்கரவாதின்னு எவெல்லாம் சொல்கிறானோ இவனுக்கு வரலாறும் தெரில, ஒன்றும் தெரில. ஏன்னா நீங்கள் ரொம்ப பழைய வரலாறும் போய் பார்க்க வேணும். October 7 அன்னைக்கு மார்னிங் இஸ்ரேலில் நடந்த விஷயங்கள்லாம் என்ன, இதை மட்டும் நீங்கள் தேடி பாருங்களேன். ஒரு ஃபுட்டேஜ்லாம் உண்டு, 45 மினிட்ஸ் ஃபுட்டேஜ். அதை நம்ம போட்டோம்னா சென்சாரில் போயிடும். அவ்வளோ மோசமான கொடூரமான கிளிப்பிங்ஸ்லாம் உண்டு நம்மக்கிட்ட. இதெல்லாம் வரலாறு. அப்போ யாராவது தன்னுடைய நிலத்திற்காக போராடின ஒருத்தங்க, இப்போது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே நம்மளும் தான் அடிமையாக இருந்தோம், 200 வருஷம் இருந்தோமா. ஆனால் நம்மளே இப்படி போய் செய்யலை யாரையும் போய். ஆமாம், நம்ம யாரையும் போய் கொலை பண்ணலை, யாரையும் போய் நம்ம வெட்டி அவங்கள ரொம்ப மோசமாக நம்ம யாரையும் பண்ணல. ஆனால் இங்கே ஒரு கொலைவெறியோட ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா, இதுவும் வீடியோ வந்திருக்கோம் போன வருஷம். ஒரு அப்பா இருக்காரு, மார்னிங் 6:57 இவன் உள்ளே வந்துட்டான். அப்பா என்ன பண்ணுறாரு, அவங்க 2 பசங்களையும் தூக்கிக்கிட்டு பங்கருக்குள்ளே ஓட ட்ரை பண்ணுறாரு. அதுக்குள்ளே இவன் உள்ளே வந்துடுறான். பங்கர் டோர் இன்னும் லாக் ஆகலை. இவன் ஒரு பாம்பு எடுத்து உள்ளே போடுறான். அப்படி பாம்பு வெடிக்குது. அப்பா அங்கே இறந்துடுறாரு. அந்த 2 பசங்களும் திருப்பி வீட்டுக்குள்ளே இவங்க ஓடி வராங்க.
வீட்டுக்குள்ள இந்த பையன் அந்த பாம்பு வெடிச்சு மேலே ஃபுல்லாக வந்து ரத்தம் வடிஞ்சு இந்த பையன் அழுதுகிட்டு நிற்கிறான். அப்பாவை கொலை பண்ண அதே பயங்கரவாதி வீட்டுக்குள்ள வந்து ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி ஜூஸ் எடுத்து குடிக்கிறான் அப்படியே அந்த பசங்க முன்னால. அவனுக்கு எந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை. இந்த பசங்க இங்கிருந்து அழுகுறாங்க. இந்த பெட்ல இருந்து இவங்க ட்ரெஸ் கூட ஒழுங்கா போடல, கீழே மட்டும் போட்டிருக்காங்க. இந்த பசங்க அழுதுகிட்டு நிற்கிறாங்க. இதுல ஒரு பையனுக்கு வந்து கண் பார்வை போயிருச்சு பெர்மனண்டா. அழுதுகிட்டு நிற்கிறான். இவன் வீட்டுக்குள்ள வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு பாட்டில் எடுத்து ஜூஸை பொறுமையா குடிச்சிட்டு அங்க நின்று பார்த்துட்டு அப்படியே போறான் வெளியே. இது வீடியோ இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, we have a CCTV ஃபுட்டேஜ் இருக்கு நம்ம கிட்ட. ஆனா இதெல்லாம் யாரும் ஏன் நம்ம பேச மாட்டோம்? அப்போ எந்த அளவு மனசுல வந்து வன்மமும் கொலை வரியும் உள்ள ஒருத்தன் கூட இப்படி பண்ண மாட்டான். யோசிச்சு பாருங்க. அந்த பசங்களாம் ஒரு பையனுக்கு வந்து 13 வயசுன்னு நினைக்கிறேன். பெத்த தகப்பனை முன்னால சாக கொடுத்துட்டு இவனால ஒன்றும் செய்ய முடியல. ஆமா, திருப்பி கூட படிக்க முடியாது. இவன் கண்ணை வச்சிருக்கான். இவன் கண்ணை வச்சுட்டு உள்ள வந்து ஜூஸ் குடிச்சிட்டு போறான். அப்ப எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு மனசுன்னு பாத்தீங்களா? அப்ப இதுவும் இஸ்ரேலும் ஒண்ணா? நம்ம இந்த கேள்வி வந்து நம்ம கேட்கணும் இல்லையா? எனக்கு நினைக்கிறப்ப அவ்வளோ எனக்கு ரொம்ப சோகமா இருக்கும். இப்படியும் ஒரு கூட்டம் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களை பத்தி ஏன் யாரும் பேச மாட்டோம்? இவங்களை பேசாம நம்ம இஸ்ரேலை பத்தி நம்ம தப்பா பேசிட்டு இருக்கோம் இல்லையா? மிக அருமையா சொன்னீங்க. கடைசி ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம தமிழ்நாடு சார்ந்த ஊடகங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஒரு சில பேர் பேசுவாங்க. அதாவது இலுமினாட்டி கதைகள் பேசுவாங்க. ரெண்டாவது இஸ்ரேல் வரலாறுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வாய்க்கு வந்த மாதிரி வரலாறு பேசுவாங்க. மணிக்கணக்காக இருந்து வீடியோ போடுவாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை செய்த ஹமாஸை பற்றியோ ஹிஸ்புல்லாவை பற்றியோ இந்த ஈரானை பற்றியோ எந்த ஒரு வார்த்தையுமே பேசலையே. இதற்கான காரணம் என்னவா இருக்கும்? இப்போ நீங்க வந்து இஸ்ரேலுடைய தவறை வந்து நீங்க வந்து கண்டிக்கலாம். இப்போ இந்த ஸ்கூல் பசங்க மேல வந்து பாம்பு விழுந்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அது தெரியாம இருந்தாலுமே தப்பு தான். அந்த குழந்தைங்களுடைய அவங்க உயிருக்கு யாரு பொறுப்பு? அப்போ இஸ்ரேல் பண்ண தப்பு நீங்க கேளுங்க. அதே நேரத்துல கொஞ்சம் நிப்பாட்டி ஹமாஸ் என்ன பண்ண அதையும் சேர்த்து பேசணும்ல. அதை பத்தி வாயை திறக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு வார்த்தையுமே பேச மாட்டாங்க. பேசல. இவங்க இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்லுவாங்கன்னா, அன்னைக்கு அக்டோபர் 7 நடத்தினதை இஸ்ரேல்னு சொல்றான். அப்போ இதெல்லாம் வன்மம் தானே? யோசிங்களேன். யாராவது இவங்க சொந்த நாடு இவனை போய் இப்படி கொடூரமா போய் கொலை பண்ணுவாங்களா? எத்தனையோ பெண்களை ரேப் பண்ணி அவங்க பிறப்புறுப்புல போய் இவன் சொல்றான். இந்த வீடியோ எவிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, நடந்திருக்கு, எல்லாமே உண்மை. இதை பத்தி எதுவுமே ஒரு வார்த்தை பேசாம, அப்போ ஹமாஸ் பத்தி நீங்க பேசலன்னா இஸ்ரேல் பத்தி நீங்க குறை சொல்றதுக்கான உரிமையை நீங்க வந்து இழந்துடுறீங்க. நீங்க வந்து ஹமாஸை கண்டீங்க, இது ஒரு பயங்கரவாதி, இவன் ஒரு கொலைகாரன், இதை முதல் ஒத்துக்கோங்க. இதை ஒத்துக்கிட்டு நீங்க வந்து இங்க வாங்க. அப்படி பண்ண மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கு யூதர்கள் மேல ஒரு வெறுப்பு இருக்கு, ஒரு இனம் காணாத ஒரு கசப்புணர்ச்சியோட இவங்க இருக்காங்க. அப்ப என்ன ஆகும்னா, யூதர்களை யாரெல்லாம் வெறுக்கிறானோ இவங்கன்னா எனக்கு நண்பன் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இங்க உண்டு. இது எதற்காகவா இருக்கும்? ஏன்னா அநேக அரசியல் கட்சிகளும் அநேக விஷயம் நல்லது பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்தவர்களும் அநேக கட்சிகளை ஆதரிக்கிறாங்க. ஆனா இந்த வரலாற்று சார்ந்த விஷயங்கள், இஸ்ரேல் சார்ந்த விஷயங்கள்ல வரும்போது இந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் எல்லாருமே ஒரே ஸ்டேட்மெண்ட்ல கரெக்டா நிக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை ஒரு சில குறிப்பிட்ட ஓட்டுகளை குறிவைத்து இவங்க இந்த மாதிரி பண்றாங்களா? என்ன பாக்குறீங்க? 100% ஓட்டு தான் இது. அரசியல் கட்சிக்காரன் பண்றதுக்கான காரணம்ன்றது ஓட்டு. பட் அதையும் தாண்டி இங்க இருக்கிற சினிமாக்காரங்க, சினிமா படம் எடுக்கிற ஆக்டர்ஸ், இவங்கெல்லாம் ஏன் பேசுறாங்கன்னா, இவங்களுக்கு ஒடுக்கப்பட்டவங்க அப்படின்ற ஒரு ஐடியாலஜி இங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு நாடு. அப்போ பலம் வாய்ந்த நாடு கண்டிப்பா இவனை ஒடுக்கியிருப்பான் அப்படின்ற கற்பனை. இவங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ பாலஸ்தீன மக்கள் வந்து நம்பர்ல கம்மி, ஒன்லி 2 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. 2 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. ஆமா. ஆனா இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா 9 மில்லியன் பீப்புள் இருக்காங்க. அப்போ நம்பர்ல இவங்க கம்மி. அப்போ இவன் கம்மியா இருக்கான், இவன் என்ன அடிக்கிறேன்னு சொல்றான். இஸ்ரேல் வந்து பெரிய பணக்காரனா வளர்ந்துருக்கான். அப்போ கண்டிப்பா இவன் தான் இவனை ஒடுக்கியிருப்பான்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் ஓரமா வச்சுட்டு நீங்க வரலாறையும் படிக்க வேண்டாம். அக்டோபர் 7 அன்னைக்கு வாட் ஹேப்பன், இதை மட்டும் நீங்க படிங்க. இதை மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே இவங்க சொல்ற எல்லா உண்மையும் நமக்கு புரிய வரும். அப்போ இஸ்லாமிய ஓட்டு வேணும் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக, அரசியல் காரணத்துக்காக இவங்க வந்து ரியாலிட்டியை மாத்துறாங்க அப்படின்றதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அப்போ ஆக்ட்ரஸ்லாம் ஒரு ஆக்டிவிஸ்டா இன்னைக்கு மாறிட்டாங்க. இவங்க யாருமே உண்மையின் பக்கம் நிற்கிறவங்க யாருமே they will stand by இஸ்ரேல். இதான் உண்மை. ஓகே பிரதர், மிக அருமையான கருத்துகள். அநேக விஷயங்களை உடைத்து பேசியிருக்கீங்க. எங்கள் சேனலில் அநேக உண்மைகளை வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ.